2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் அன்புமணி பாமா போய் ஜாயின் பண்ணும். இவர் தனிச்சு நிற்பார், இல்லைனா அப்படியே வெளியே போயிடுவார். திமுக போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. இது ஒரு வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பு, ஒன்றாக இணையலாம். ஒரு படி மேலே போய் கூட சொல்கிறேன், தாவேக்காவே தப்பு பண்ணலங்க, மக்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் கூட்டம் நீங்கள் கை காமிச்சிங்கன்னா மக்கள் வந்து உங்களை அலையாக வந்து பார்க்குறாங்கன்னா அது வேண்டாம். உங்களை பார்க்க வந்து சாகக்கூடிய கூட்டத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானா இல்லையா? நீங்கள் கர்ப்பிணிகள் வராதிங்கன்ற வராங்க, வயசான வராதிங்கன்றங்க வராங்க, குழந்தை கூட்டு வராதுங்க கூட்டு வராங்க. ஏன் அப்புறம் விஜய் அவர்களால் அங்கே அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு, தடை அதை உடை அப்படின்னு போடுறது புரட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லையா? பொதுக்கூட்டம் போட்டுப்போ, மாநாடு போடு, பேசு, கொள்கையை சொல்லு, கோட்பாட்டை சொல்லு, மக்கள்கிட்ட ஓட்டுவாங்க. யார் வேண்டான்னு சொன்னால் வாய் புளித்ததோ மாங்காயப்படுத்துறதோன்னு பேசக்கூடாது. பேசினார், ஏதோ ஒன்று பண்ணார். அன்னைக்கு நான் கூட்டத்தை ஃபுல்லாக பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலின் அப்படியே தன் தந்தையை காப்பி அடிக்கிறார். தன் தந்தை என்ன டோனில் பேசுவாரோ பார்த்து பார்த்தா பேசுகிறாரு. விஜய்க்கும் உதய்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. விஜய் மாதிரி அப்படிலாம் பேச சொல்ல, அதெல்லாம் வேண்டாம். இதில் விஜய்க்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன், இது பேசும்போது வந்து ஊரே உங்களை பார்த்து பிளாஸ்ட் இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஆயிட்டீங்க. ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக எல்லாத்தையும் நடந்துக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் தோன்றும் போது எங்கேயாச்சும் சாட்டை எடுத்துக்கிட்டு ஆணையிட்டார் அப்படின்னு பேசியிருப்பாங்க. சினிமா வேறு, அரசியல் வேறு. இதில் இல்லை, அவர் பேசலை. நான் முன்னாடி என்ன சொன்னேன், விஜயும் உதயும் ஒன்று. இது அறியாத வாயில மண்ணு. விஜய்க்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னா கம்மியாக எழுதி கொடுப்பாங்க, என்ன புது பசங்க. இவருக்கு பெருசாக எழுதி கொடுப்பாங்க, ஏன்னா பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆள் அங்கே இருக்கிறாரு. நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நானும் பட்டியல் சமூகம், அவரும் பட்டியல் சமூகம், நீங்கள் தெலுங்கு நாயுடு, உங்கள் விஷயத்தில் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்கன்னா அப்போது நாங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில் வச்சுக்கணுமா என்ன? அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிருக்கு. எப்பயுமே தமிழரா திராவிடராலாம் பேசாதீங்கன்னா திராவிடர் தானே பேசுவாங்க. அவர் திராவிடர் தானே, அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த ரீதியில் பேச்சு ஓடி இருக்கு. அதன் பிறகு 2 பேருக்கும் கொஞ்சம் காரசாரமவாதங்கள் நடக்க தலைமைக்கு விட்டுருவோம், தலைமையிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வச்சுருக்காங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, திமுகவுக்கு உள்ள ஏவாவேலு, KKS ராமச்சந்திரன், அப்புறம் சேகர் பாபு, இவர்களை போன்ற நபர்கள் அதீதமான ஆதிக்கத்தை செலுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டே உண்டு. மரங்களின் மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மேய்ச்சல்களுக்கான மாநாடு, மலைகளின் மாநாடு, அதுக்கப்புறம் கடல் அம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, இதெல்லாம் தொடர்ச்சியாக போட்டுருக்காரு. எல்லா பேரும், அதாவது வன்மத்தில் திரிகிறவன் சில பேர் இருப்பான், அவனுக்கு வந்து என்ன பண்ணாலும் திட்டுவான். இதை இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணுறவங்க யாரும் திட்டலை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்பாளரை அறிவிக்க போறாரு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில். அதுக்காக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்ற பேர்ல தான் வேட்பாளர்களை அறிவிக்க போறாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப தொடர்ச்சியான களப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. குறிப்பாக 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு இந்த முறையை நிப்பாட்டுறாரு. 16ல் நிப்பாட்டினாரு, 21லேயே நிப்பாட்டினாரு, இப்போ 26ல் நிப்பாட்ட போகிற. தொடர்ச்சியாக 3வது முறை அவங்க சட்டமன்ற தேர்தலில் களம் காண்றாங்க. ஸோ ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க, சின்னத்தை இப்போவே வாங்கிட்டாங்க, விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, சேர்த்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு அவர் பேர் வச்சதுக்கான காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக அவர் ஒரு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சி நிறைய மாநாடு போடுறாரு. வேற எந்த கட்சி பேசாத பண்ணலை. என்ன போடுறாரு? மரங்களின் மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மேய்ச்சல்களுக்கான மாநாடு, மலைகளின் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து கடல் அம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, இதெல்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்டு இருந்தாரு. எல்லா பேரும், அதாவது வன்மத்தில் திரிகிறவன் சில பேர் இருப்பான், அவனுக்கு வந்து என்ன பண்ணாலும் திட்டுவான். இதை இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணுறவங்க யாரும் திட்டலை. நான் நிறைய பேரை பார்த்து நியூட்ரலாக இப்போ பொன்ராஜ் போன்ற ஐயாலாம் இருக்காங்களா, அவங்களாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம் தாங்க, தேவையான விவகாரம் தான். தண்ணியோ கடலோ மண்ணோ மலையோ செடியோ கொடியோ விலங்குகளோ, அதுக்கு முக்கியமாக இந்த ஆடு மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம், கிராம பொருளாதாரம். அப்போ அதெல்லாம் காப்பதற்காக பேச சரிதான். ஆனால் அவர் வந்து மக்களுக்காக பேசுகிறாராங்க. இதெல்லாம் மக்களுக்காக பேசுகிறது தான்டா, இதுவும் மக்களுக்கான அரசியல் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் மாநாடு போட்டால இதெல்லாத்துக்கும் சேர்த்து தான் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கான மாநாடு நான் போடுறேன் அப்படிங்கிற தலைப்பில் அவர் வந்து போட்டிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் தலைப்பு எதிர்பார்த்த தலைப்பு தான். வேட்பாளரை கிட்டத்தட்ட அவர் அறிவித்து முடிச்சிட்டாரு, தெளிஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த முறையும் தனித்து தான் போட்டியிட போகிறார் திரு சீமான். நாம் தமிழர் போட்டியிட போகிறது. திமுக அடுத்த சர்வேல அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த முறை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வாங்கின வாக்குகளை சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஓகே, தாவேகா ஓரளவு வாக்குகளை பிரிக்கிறாங்க, பட் நாட் டூ மச் ஃப்ரம் என்டிகேன்றது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி ஓட்டுகளை வந்து அதிகமாக பிரிக்கலை, பிரிக்கிறாங்க, பட் இட்ஸ் நாட் டூ. நான் ஒன்று சொல்லவா, இப்போ 8 வாங்கினார்ல போன வாட்டி, 16 வாங்கிறது தான் ரியலான ஜம்பாக இருக்க முடியும். பட் அது கம்மியாகிறதுங்கிறதே பிரிக்கிறது தான். 8 சஸ்டெயின்மெண்ட்டாக 8 வந்து ஒரு 10 போனார்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே பெரிய விஷயம். அது அவங்க 10ஆவதுங்கிறது வேற, உண்மையிலே அது பெரிய விஷயம். அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க எடுத்த சர்வேல இதை வந்து விகடனில் கூட போட்டிருந்தாங்க. அவங்க எடுத்த சர்வேல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு சஸ்டெயின் ஆகுது, பெருசாக சிதறலை. ஆனால் தாவேகா வந்து அரசியல் களத்துக்கு வரும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுகளை தான் அதிக அளவில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது என்னன்னா, அது துவக்கத்தில் சுதாரிச்சிட்டாரு சீமான், அப்பவே சுதாரிச்சிட்டாரு. அதனால தான் இப்போ விசிகா ஓட்டும் பாமக ஓட்டும் பிரிது இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, ஏன் சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் போதுமான அளவுக்கு சீமான் எதிர்த்தா மாதிரி எதிர்க்கலை. சீமான் வந்து ஆதரித்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, எதிர்த்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த மாதிரி காரணங்கள் இவங்கள்ட்ட யார்ட்டையுமே இல்லை, பெருசாக அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவர் அவங்களுடைய ஓட்டை கொஞ்சம் உடைக்கிறாருன்னு தான் இப்பயும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து திமுக அது ஸ்மெல் பண்ணதன் காரணமாக அது சீமானுக்கும் வந்து தெரிஞ்சிருக்குது. அவங்க சைடில் வந்து இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம பண்ணுவோம். அதனால தான் இப்போது வெளிப்படையாக சில தொகுதிகள்லாம் பேரே அறிவிச்சதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே நமக்குலாம் ஸ்ட்ராங் ஓட் பேங்க், நம்ம வீக்கெண்ட் ஸ்டார்ட் த ஒர்க் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த முறை நாம் தமிழர் கட்சியில் ஒரு குறிப்பாக வேலையை பார்க்குறாங்க, ஒரு அறிவியல் அணுகுமுறையோட தேர்தல் அணுகிறாங்க. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 தொகுதிகளை சூஸ் பண்ணி அந்த 50 தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது. அங்கே அந்த 50 தொகுதி 2024 நிறைய லட்சங்கள் வாக்குகளை வாங்கினவங்களை மட்டும் சூஸ் பண்ணி, எங்கெல்லாம் குறைவான இடங்கள் இருக்குது, எங்கெல்லாம் கூடுதல் இடங்களில் நம்ம வந்து வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது, எங்கே மக்கள் ஆதரவு இல்லை, எங்கே மக்கள் ஆதரவு கூடுதலாக இருக்குது, எங்கே எந்த கேஸ்டோட க்ரௌடு நிறைய இருக்குங்கிற வரைக்கும் அவங்க வந்து கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மேப்பிங் டெண்டன்சி இப்போயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ 2026க்கான இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். பட் மற்ற கட்சிகளோடு இவங்க விரைவாகவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. February 21 ஆக்சுவலி 7ஆம் தேதி போட்டிருந்தாங்க முதல்ல, இப்போ 21 டேட்டை மாற்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பை நாம் தமிழர் கட்சிக்கு அந்த டைமில் கொடுக்கும். ஏன் தெரியுமா, அப்போ எல்லாருமே ஓரளவு அலைன் செட் ஆகிருப்பாங்க. இப்போ ஒரு ஊசலாட்டக்காரன் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், அப்போல்லாம் இங்கே தானா நீ இங்கே தானான்னு முடிவாயிருக்கும். அப்போ ஒரு தனித்த குரல் அது வந்து உண்மையிலேயே ஒரு திரும்பி பார்க்க வைக்கும். இப்போது விஜய் கூட நாளைக்கு முன்னாடி போய் யாராவது போய் சேரலாம், டிடிவி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க.
அப்பெல்லாம் போய் சேரும்போது எண்ட் ஆஃப் த டே திமுக அதிமுகன்னு வரும். பட் மாற்றத்துக்கான ஒரு ஆள் அப்படின்னும் போது சீமான் தன்னை முன்னிறுத்த தான் முயற்சி பண்ணுறாரு. தான் மாற்றத்துக்கான ஆள், விஜய் இல்லை அப்படிங்கிறத நிறுவுறாரு. அப்படி நிறுவனத்துக்கு அவருக்கு வாக்கு வங்கி தேவை. அந்த வாக்கு வங்கி நம்ம சஸ்டெயின் பண்ணுவாருங்கிறது தான் சொல்லப்படுகிறது. பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை நம்ம பாராட்டுறோம். சரி, சில விஷயங்கள் அவர் தன்னை கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃப்ளோவில் போய் ரொம்ப கோபப்படுறது, சில வார்த்தைகளை விரதம் மட்டும் தவிர்த்துட்டார் அப்படின்னா கட்டாயமாக அவர்களுக்கான அந்த அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படிங்கிறது 2026 கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக சீமான் காரைக்குள்ள நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அங்கே கண்டிப்பாக தேசிய கட்சிகள் தான் நிற்கும், காங்கிரஸ் பிஜேபி தான் நிற்கும். அது எதிர்த்து ஈஸியாக பேசக்கூடிய களமாடக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சீமான் தான். ஸோ அவருக்கே கூட அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கிறதாக திமுகவினர் கூட பேசிக்கிறாங்க. இப்போ காலையில் வந்து பேசியிருந்தோம் திருப்பரங்குன்றம் அந்த சர்ச்சையை பற்றி. இப்போது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க இந்த விவகாரத்தில். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் என்னன்னா, சரியானதுன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லாமல் அவர் ஏஎஸ்ஏஎஸ்எஃப் கொடுத்தாரு, நீங்கள் பாதுகாப்பு வழங்கல அதனால் அவர் கொடுத்தாரு, அவர் வந்து சொல்கிற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளோட அங்கே போய் தீபம் ஏற்ற வச்சுருந்தா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தமிழ்நாடு அரசு பண்ணியிருந்த மேல்முறையோட தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மேல்முறையீடு கண்டிப்பாக போவாங்க. இதுதான் இப்போ இருக்கிறது. இது ஒன்றும் அன்எக்ஸ்பெக்டடான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நீதி பரிபாலனங்களில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாரையுமே இன்றைக்கி வந்து சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி மாறி போச்சுமா. தீர்ப்பு விமர்சிக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தீர்ப்பை வி கேன் கிரிட்டிசைஸ். இந்தியா முழுக்க ராமர் கோயில் விவகாரத்தில், அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட போகிறதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் இந்தியா முழுக்க திமுக உட்பட எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பிரச்சனை போதும், பிரச்சனைக்கு சுமூக முடிவு கொண்டு வரலாம். அப்போது தமிழ்நாட்டை எனக்கு தெரிஞ்சு அந்த விவகாரத்தில் அதை எதிர்த்து அறிக்கை கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான். ஒருவர் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், இன்னொருவர் டாக்டர் திருமாவளவன் விசிகாவின் தலைவர், இன்னொருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமுறைப்பாளர் சீமான், இன்னொருவர் திருமுருகன் காந்தி. இவங்களை தாண்டி வேற யாருமே இந்த விவகாரத்தில் பாபர் மசூதி இடிப்பில் அந்த வழக்கில் தீர்ப்பில் யாரும் எதிர்த்து பேசவே இல்லை. என்ன காரணம்னா, நீதிமன்றங்களையும் இந்த தீர்ப்புகளையும் மதம் சார்ந்து வரும்போது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோன்னு எண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்க. இன்னொரு விஷயம், நீங்களே நான் ராமர் கோயில் விவகாரத்தில் திமுகவும் எந்த கிரிட்டிசைஸும் வைக்கல. திமுக அந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அந்த தீர்ப்பை எதிர்த்து பேசவே இல்லையே. இந்த மாதிரி வந்திருக்கிறது, இருதரப்புக்கும் நம்ம சுமூகமாக அப்படிதான் போச்சு. மென்மையாக அணுகுச்சு அந்த தீர்ப்பை. வெளிப்படையாக இது எப்படிங்க அது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குங்க, ரொம்ப தப்பாக இருக்குன்னு பேசுறது நான் சொன்ன ஆட்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த ராமர் கோயில் கட்டி முடிச்ச பிறகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூட அவர் தரப்புல இருந்து காசோலையெல்லாம் கொடுத்தாங்க, அனுப்புனாரு. அதெல்லாம் விடுங்க, அது கூட அவர் கொடுத்தாருன்னா வேற மாதிரி கூட உருட்ட வாய்ப்பு இருக்கு. நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னாரு, ராமர் ஆட்சியினுடைய நீட்சி தான் திராவிட மாடல்னாரு. திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர் தான்னாரு. அப்படி பேசியவர் ஐயா மரியாதைக்குரிய ரகுபதி. அவர் கண்டிச்சோ எதிர்த்தோ ஒரு வார்த்தை பேசியிருக்குமா இந்த திமுக கழகம்? பேசல. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு, காசு, துட்டு, இது மட்டும்தான். அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விட்டுருவோம், நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் போக வேண்டாம். ஸோ பொதுவாகவே நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை குறித்து பேசுறதுக்கு, அதுவும் மதம் சம்பந்தமாக இருந்துச்சு, இறை நம்பிக்கை சம்பந்தமாக இருந்துச்சுன்னா பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்கம்மா. இப்போ இந்த விவகாரத்தை எடுத்துக்கோங்க. ஐயா மாண்புமிகு நீதியரசர் மரியாதைக்குரிய ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த விவகாரத்தில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து உண்டு. அவங்கவுங்க மாற்று கருத்தை சொன்னாங்க. இப்போ என்ன விவகாரம் அப்படின்னா, இந்த மாற்று கருத்தை சொல்லிட்டாங்க, ஆஹா இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு பேசுறதுங்கிறது அடிப்படையில் பிழையானது, மிகவும் தவறானது. சரி, இப்போ நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனாங்க. அதுலேயும் மாண்புமிகு நீதியரசர் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் மற்றும் இன்னொரு நீதியரசரும் இருந்திருக்கிறாங்க. அவங்க கருத்தை அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, பார்த்தீங்களா, பாதுகாப்பு கொடுத்து போய் ஏற்ற வச்சுருந்தா அதுவும் பெருசாக வந்திருக்காதேன்னு. ஏற்ற வைக்கிறதுங்கிறது யார் எடுக்கிற முடிவு? ஒரு அரசினுடைய கொள்கை முடிவா இதை மாத்திட்டாங்கன்னா நீங்க பண்ண முடியுமா? மது விற்பதுங்கிறது கொள்கை முடிவுன்னு மாத்தி வச்சிருக்கு. உங்களால மது விலக்கை அமல்படுத்த முடியல நீதிமன்றங்களால. ஏன்னா அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டான், உங்களால் எதுவும் பண்ண முடியல.
ஆனால் இது போன்ற விவகாரங்களில் மட்டும் அரசின் கொள்கை முடிவு எடுக்கக்கூடாதா, இல்லை கொள்கை முடிவு அதை பார்க்கக்கூடாதா? சரி, ஓகே, இது எப்படி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஆனால் நாம் இதில் மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய விவகாரம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப சாஃப்டானுங்கிறது தப்பு. மேபி மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அவங்க வந்து வெறும் தங்களிடம் வரக்கூடிய தரவு அடிப்படையில் தான் அவங்க பேசுவாங்க. அப்படி தானே ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ண ஒருத்தர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறான். காரணம் என்னன்னா, சரியான தரவுகளை கொண்டு போய் அவங்க வக்கீல் முன்னாடியே ஜட்ஜ் முன்னாடி வைக்கல வக்கீல்கள். அப்போது எண்ட் ஆஃப் த டே கோர்ட்டில் என்ன பேசணும், ஆதாரம் தான் சாட்சி தான் பேசும். அங்கே சரியாக வாதடலையா அல்லது சரியான விஷயத்தை அவங்க எடுத்து வைக்கலாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அனுமதி கொடுத்தோம்னா அடுத்தது அவங்க கலவரத்துக்கு திட்டமிடுவார்கள். கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றணுங்கிறது தான் பாஜக, சங் பரிவார், இந்துத்துவ கும்பலோட அடிப்படை கோட்பாடு. அதற்கு தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அதை நீங்கள் விட்டுருக்கலாமே, போயிருக்கலாமே, வந்திருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய கருத்துக்களே நமக்கு ரொம்ப ஆபத்தான கருத்துக்களாக தெரிகிறது. ரொம்ப ஆபத்தானதான் நம்ம பார்க்குறோம். அது அப்போ விஷயம் வந்து நீதிமன்றங்களுக்கோ நீதியரசர்களுக்கோ இருக்கக்கூடிய அந்த உள்வாங்கும் திறனை தாண்டி சமூக தளத்தில், மக்கள் மன்றத்தில் வேறு மாதிரியான காயங்கள் நகர்த்தி வருகிறது பாஜக. அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இல்லை பிஜேபியோ அல்லது சங் பரிவார் கூட்டமோ இது அனுமதி வாங்கிட்டாங்கன்னா இதை வேறு மாதிரி டேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறோம். அதுதான் அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டாக இருக்குது. இப்போ உங்களை பற்றி நீங்கள் இந்த முடிவு எடுப்பீங்கன்னு நான் உங்களை ஜட்ஜ் பண்ணணும்னா எனக்கு என்ன தெரியணும் தெரியுமா? என்னென்ன தெரியணும்? உங்களுடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு எனக்கு தெரியணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் டேக் திஸ் டிசிஷன் ஒன்றின்றதை நான் ஓரளவு என்னால் யூகிக்க முடியும். அந்த யூகம் பார்த்தா தப்பாக தான் இருக்குது. பிஜேபி பொறுத்த வரைக்கும், சங் பரிவார் கும்பலை பொறுத்த வரைக்கும் காலையே சொன்ன மாதிரி தான். அவருக்கும் ராமரவிக்குமாருக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? முருகனுக்கும் இந்துவுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை வந்து ஒழிக்கணும் அல்லது தங்களுக்கு கீழே கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கம் திமுகவுக்கு இருக்குது. அதில் 2 பேரும் வார் பண்ணட்டும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பாஜகவை இதில் நம்ம லூஸாக விட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு கலவர திட்டத்துக்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க தான் நான் பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, ஐயோ உயர்நீதிமன்றமே செய்து விட்டது, உயர்நீதிமன்றம் காரு துப்பு விட்டதெல்லாம் நான் பார்க்கல. நான் அப்படிலாம் பார்க்கல. இதை டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்பார்த்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. நீ எப்படி வரும்னு தெரியாதா ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இது. எல்லாம் தெரியும். எப்படி யார் ஏங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனாருங்க, சந்திரசூட் இருந்தார். ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது, இல்லை கவாய்க்கு முன்னாடி சந்திரசூட் இருக்கும்போது அவருடைய வீட்டில் பிள்ளையார் சதுர்த்திக்கு மோடி போய் பிள்ளையார் சதுர்த்திக்கு தீபம் கொளுத்துறாரு. அப்புறம் நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு சார்ந்து அல்லது மத சார்பற்று அல்லது அதிகாரத்தின் நிழல் இல்லாமல் நீங்கள் தீர்ப்பு வழங்குவீங்க? ஏதோ ஒரு வகையில் இது போன்ற சம்பவங்களை பார்க்கிற போது நீதிபதிகள் அதிகார வர்க்கத்தால் கையாளப்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. அந்த சந்திரசூடை வச்சு நான் சொல்கிறேன், ஓகேவா? சில பேர் இருக்கிறாங்க, திடீர்னு வேற ஒரு கமிஷனுக்கு போய் தலைவராக போகிறாங்க, இதில் கட்சியில் போய் சில பேர் சேர்றாங்க. அப்போ நமக்கு ஷாக்கிங்காக இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி நீதி பரிபாலனத்தை தன்மையப்படுத்தி கொண்டிருக்கிறது பாஜகன்னும் போது டெஃபினட்டாக நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் தான் வரும். அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, குறிப்பாக திமுகவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அவங்க வேலையை அவங்க எங்கே காட்டணுமோ காமிப்பாங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு தான். பட் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம எப்பயுமே அறத்தின் பக்கம் தான் நிற்கணும். நம்ம கரெக்டாக நிற்போம். சரி, பார்க்கலாம். இப்போ இன்னொரு பரபரப்பான செய்தி தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, பாமக வந்து ராமதாஸ் அவர்களுடைய பாமக, அன்புமணி பாமக அப்படின்னு 2 பாமகவே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதனுடைய நீட்சியாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய விசாரணை இன்றைக்கு நடந்திருக்கு. அதில் வந்து ராமதாஸ் அவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்புலேருந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள்லாம் போலியானது, இதில் தேர்தல் ஆணையம் வந்து தவறாக வந்து சொல்லியிருக்காங்க, தவறாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விவகாரம் வந்து பூதாகரமாக ஆயிடுச்சு, எந்த ஒரு சமரசமும் ஏற்படலை அப்படின்னா நாங்கள் பாமகவினுடைய சின்னத்தை வந்து முடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்து எந்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக 2 பேரும் 2 தலைமைகள் அப்படிங்கிற மாதிரி உருவானதன் காரணமாக இதில் யார் ரொம்ப ஹாப்பி பார்த்தீங்களா?
அருள் எம்எல்ஏ வந்து குதிக்கிறா அப்படி டெல்லியில் ப்ரொடெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஐயா ராமதாஸ் எதுவும் பண்ண முடியாது, பாட்டாளிகளின் கூட்டாளி ஐயா ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மைக்கை வாங்கி சொல்லிட்டாங்க, நீதிமன்றம் சொல்லிருச்சு, யார் தலைவர் இல்லைன்னா சின்னத்தை முடைக்கிடுவாங்களாம்மா, யாருக்கும் கிடைக்காதாம்மா, தலைவர் யாருன்னு சொல்ல முடியாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிற அப்படி. ஸோ ராமதாஸோடைய ஐயாவுடைய அந்த பாமகவுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி உணர்றாங்க. ஆனா இந்த சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால ரெண்டு பேருக்குமே ஒரு பின்னடைவு தான். ஆனா அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவருக்கு என்னன்னா அன்புமணிக்கு சாதகம் முதல்ல வந்து சில தீர்ப்பு, அவர் சாதகமாக தான் தீர்ப்பு வழங்கினாங்க. சொன்னாங்க தேர்தல் ஆணையம் சொன்னாங்க, எங்க அவர்கிட்ட தான் செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, கட்சியே இன்னைக்கு உண்மையில அவர்கிட்ட தான் இருக்குது. தலைமை பிரிஞ்சிருக்குதுன்றத இப்போ காரணத்தை காட்டி தலைமை 2ஆ இருக்கிறாங்கன்ற மாதிரி காரணத்தை காட்டி பேசியிருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், முன்னாடி சொன்ன செய்தியோட நீங்கள் கனெக்ட் கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம், பாலு வழக்கறிஞர் பாலு தலைமையிலான டீம் பாமக அன்புமணி பாமக டீம் யாரை போய் மீட் பண்ணாங்க? எடப்பாடி கே பழனிசாமியை மீட் பண்ணாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அதை ப்ரொடெஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க அவரை. அஃப்கோர்ஸ் அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தளபதியில் அனுப்புவார். இப்போது அதிமுக கூட்டணியில் இருக்குது, பாஜக கூட்டணியில் இருக்குது. இப்போ பாஜக கூட்டணிக்கு இப்போ அன்புமணி பக்கமாக வர மாதிரி பாமக வர மாதிரி ஒரு தோற்றம் தெரியுதா? ஸோ இப்போ பாஜக நினச்சா இவங்க சட்டத்தை வாங்கி தர முடியுமா? முடியாதான்? முடியும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பாஜகவின் கட்டுப்பாட்டில் ஏதோ ஒரு வகையில் தேர்தல் ஆணையம், இடி, ஐடி, சிபிஐ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அப்போ ராமதாஸ் ஐயாவா அன்புமணியான்னு பாஜகவுக்கு இப்போ கேட்டோம்னா, எப்பா எங்கிட்ட தான் கட்சி இருக்குது, வரணுமா வேணாமான்னு 2 பேரில் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா வாப்பா நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போக வேண்டியது தான். யாராவது ஒருத்தர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, பிஜேபி அமைதியாக இருங்க அப்படின்னு. இப்போ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா, சின்னம் வந்து முழுமையாக முடக்கப்படாது. பாஜகவின் சார்பாக பைஜன் பாண்டா அவர்கள் அன்புமணி அவர்களை சந்தித்து பேசியிருந்தாரு. அப்பவே நம்ம பேசியிருந்தோம், பாஜகக்குள்ள போறாரு, கூட்டணிக்குள்ள போறாரு அப்படின்னு. பாஜகவுக்கு இன்னைக்கு பாமக தேவை. தட் மீன்ஸ் பாஜகவுக்கு இல்லை, அதிமுக தலைமையிலான என்டிஏவுக்கு இன்னைக்கு பாமக தேவை. ஆனால் ஒன்றுபட்ட பாமக தான் தேவை. ஸோ ஒன்றுபட்ட பாமக இன்ன வரைக்கும் உருவாகலை. உருவாகணும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. ஸோ அன்புமணிக்கையில் முழு பாமக இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. ஸோ அவங்க அப்போ ஷிஃப்ட் ஆக போகிறாங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆனால் ராமதாஸ் பாமக சும்மா இருக்குமா? சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்று அவர்கள் திமுக பக்கம் போவார்கள், இல்லை என்றால் இதே கூட்டணியோடு சேர்ந்து தான் பயணிப்பாங்க. வித் ப்ரெஷர் ஃப்ரம் த பிஜேபி அழுத்தம் கொடுக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே கொடுப்பாங்க. 2 பேரும் அப்பாவும் மயனும் ஒழுங்காக இருங்க, ஒழுங்காக எலெக்ஷன் பண்ணிருக்கு, கம்முன்னு ஒழுங்காக நில்லுங்க, எலெக்ஷன் வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. பிஜேபி சொல்கிறது தானே இப்போ கிட்டத்தட்ட இவங்க கேட்குற மாதிரி ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழல் போகும்போது 2 பேருக்கும் ஒன்றா நிற்கிறத வர வேறு வழியே கிடையாது. 2 விஷயம் நடக்கலாமா? 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் அன்புமணி பாமக போய் ஜாயின் பண்ணும், இவர் தனிச்சு நிற்பார், இல்லைனா அப்படியே வெளியே போயிடுவார், திமுக போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. இது ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு, ஒன்றாக இணையலாம். கூட்டணிக்குள்ளே நான் ஒன்றா இருக்கிறேன் வேறு பாமா, ஏன்னா இப்போ ஏபி ஃபார்ம் கையெழுத்து போடலாமல் நீங்கள் சின்னத்தை முடக்கினாங்கன்னா 2 பேருக்குமே சின்னம் கிடைக்காது, மாம்பழம் கிடைக்காது. அன்புமணி ஒரு சின்னத்தில் நிற்கணும், இவர் ஒரு சின்னத்தில் நிற்கணும். ஆனால் 2 பேருமே விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கடத்தில் ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட சொல்கிறேன், ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு கூட. அன்புமணி பாமகவும் இதுக்குள்ளே இருக்கும், இவங்க பாமகவும் இதுக்குள்ளே இருக்கும். 2 பேரும் வேறு வேறு சின்னத்தில் நிற்பாங்க ஒரே கூட்டணிக்குள்ளே. அப்படி கூட அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இவருக்கு ஒரு சின்னம் கொடுத்துருவாங்க, இவருக்கு தேங்காய் சின்னம், அவருக்கு முருங்காய் சின்னம், அதாவது கொடுத்துவிட்டு சும்மா ஒரு மாங்காய் தேங்காய்ன்றதுக்காக சொல்கிறேன், கொடுத்துட்டு 2 பேரும் நில்லுங்க பண்ண என்ன பண்ணுவீங்க? என்னன்னா, ஏன் இது ஒஸ்கே சினேரியா தான் நான் சொல்கிறது. ஏன்னா பிஜேபி தான் முதலாளியும் கூட தானே இருக்கிறாரு. முதலாளி கூட இருக்கும்போது தொழிலாளிக்கு என்ன கவலை? முதலாளி கூட இருக்கும்போது பாட்டாளிக்கு என்ன கவலை? பாட்டாளிக்கு தேவையானதை முதலாளி பண்ண போகிறாரு. முதலாளிக்கு தேவையானதை பாட்டாளி கொடுக்குறாருன்னா பாட்டாளி தேவையான முதலாளி பண்ண போகிறாரு. 2 பேருடைய தேவை கண்டிப்பாக பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் ஒற்றுமைப்படுத்தி சின்னத்தை வாங்குறதா முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு தரப்புக்கு மாம்பழத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து இப்போ புதுச்சேரியில் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு மனு கொடுத்துருந்தாரு. ரோட் ஷோக்கு தான் கேட்டிருந்தாரு. ஆனால் அந்த ரோட் ஷோக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டு தற்போது வந்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ விஜய் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்?
இல்லை விஜய் புதுச்சேரியில் ஏதாவது திமுக இருக்கா என்ன? இல்லை இல்லை நீங்கள் புதுச்சேரி தானே, அங்கே பிஜேபி அவங்களெல்லாம் அலைன்ஸ் தானே இருக்குது. அப்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கு. திமுக எதிர்கட்சியாக தான் இருக்குது இப்போது. ஆனால் இவங்க நிறைய பேர் வந்து பசங்களாம் பதவி போடும்போது எங்களை ஒடுக்கக்கூடிய அரசு திமுக அரசு அப்படிலாம் தான் போடுறாங்க. பிஜேபி அரசு ஒடுக்கிருக்கு எதுவும் பெருசாக போட்ட மாதிரி தெரியலையே. பிஜேபி அரசு தான் ஒடுக்கிருக்குது, பிஜேபி திட்டம் எதுவும் பெருசாக பதவி போட்ட மாதிரி தெரில. இப்போது என்னென்னு சொல்கிறேன்னா, இவங்களுடைய இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் போட முயற்சி பண்ணுறாங்க. ஏன் புதுச்சேரியில் முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் புதுச்சேரியில் விஜய்க்கு ஒரு நல்ல பேஸ் இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. இப்போ புதுச்சேரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறார். யார் தெரியுமா? சார்ல்ஸ் மார்ட்டின். ஆமாம், லாட்ரி மார்ட்டினுடைய பையன் சார்ல்ஸ் மார்ட்டின். அவர் டெஃபினட்டாக அவரோட கூட்டணி வைப்பார். அதனால தான் அவர் ஆதவர்ஜனம் திட்டிகிட்டே இருக்கிறாரு, ஆதவர்ஜனம் சேர்க்காதன்னு. அவருக்கு இவரோட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசை, அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் என்னென்னா வித்தவுட் ஆதவர்ஜனம் நடக்குமான்றது ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனால் அவர் கட்சி அங்கே ஆரம்பிக்கிறது உறுதி. இப்போ சார்ல்ஸ் மார்ட்டினுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் ஏதோ முரண்பாடு இருக்கு. ஆமாம், மச்சானுக்குள்ளே சண்டை இருக்குல்ல. அவர் தன் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவரை போட்டு கரிச்சு கொட்டுறா அப்படி இல்லை. பேட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க, 3 பேட்டி கொடுத்துட்டார் அவர் திட்டி. இப்போது சார்ல்ஸ் மார்ட்டின் அப்புறம் அங்கே இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி தான் இருக்கிறாங்க. விஜய்க்கு அங்கே ஈஸியாகவே நல்ல ஒரு பேஸ் கிரவுண்ட் இருக்குது. இன்னொன்று அந்த இடத்துல நின்று வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஐயா புஷி ஆனந்த். ஆமாம், அவர் அங்கே தான் ஜெயிச்சார். ஒரு 10 தெரு சேர்ந்து ஒரு தொகுதி அங்கே அந்த மாதிரி தான் இருக்கும். ஜெயிச்சிட்டார் அவர். அதான் நம்ம ஊர் கவுன்சிலர் நிகராக அங்கே ஒரு எம்எல்ஏ பார்ப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ விஷயம் என்னென்னா, நீங்கள் அங்கே போய் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப தமாத்துண்டு இடம் அது. கரெக்டாக ஓவரால் சென்னை கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதான் யூனியன் டெரிட்டரி தான். அப்போ நீங்கள் அங்கே போய் கூட்டத்தை கூட்டுறேன், ரோட் ஷோ பண்ணுறேன்னு ஏன் பண்ணுறீங்க? அதனால தான் அங்கே இருக்கிற ஒரு மனிதர் சொன்னார், ஒரு பேர் நான் பண்ணுறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், பேரை மறந்துட்டேன், எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க, அங்கே உயிர் பயமாக இருக்குன்னு கேட்குறேன். நியாயமானது தானே. ரோட் ஷோ ஏன் பண்ணுறீங்க? ஒரு மைதானத்தை கீழே மேடையை போடு, பொதுக்கூட்டம் போடு. ஒரு முறை தான் இப்போ தாவேக்கா தப்பு பண்ணிட்டாங்க, அடுத்த முறை வந்து தப்பு பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு உத்தரவாதம்? நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், ஒரு படி மேலே போய் கூட சொல்கிறேன், தாவேக்காவே தப்பு பண்ணலங்க, மக்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் கூட்டம் நீங்கள் கை காமிச்சிங்கன்னா மக்கள் வந்து உங்களை அலையாக வந்து பார்க்குறாங்கன்னா அது வேண்டாம். உங்களை பார்க்க வந்து சாகக்கூடிய கூட்டத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களானா இல்லையா? நீங்கள் கர்ப்பிணிகள் வராங்க, வயசான வராதிங்கன்றங்க வராங்க, குழந்தை கூட்டு வராதுங்க கூட்டு வராங்க. ஏன் அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்தை போடுங்க, உங்கள் மைதானத்தை கூட்டுங்க, அங்கே உங்கள் கொள்கையை பேசுங்க, கோட்பாட்டை பேசுங்க, நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் ரோட் ஷோ தான் பெட்டர் மார்க்ஸ் ரேட்டு தான் வேணுமா உங்களுக்கு? ரோட் ஷோ இல்லைன்னா அரசியலே பண்ண முடியாதா உங்களால்? ஏன் தெரியுமா? ரோட் ஷோனால் ரொம்ப நேரம் நீங்கள் போகலாம், டிவியில் காமிச்சிட்டே இருப்பாங்க. பொதுக்கூட்டம் என்ன தெரியுமா அர்த்தம்? பேசணும், ரொம்ப நேரம் பேசணும். அவர் ரொம்ப நேரம் பேச முடியாதுங்கிறத அவர் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. சந்தேகம் வருது எனக்கு விஜய் மேலே. ரொம்ப நேரம் பேசுகிறது தான் மக்கள் விரும்புவான். முதல்ல என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்ப்பான். நீங்கள் பேசவே மாட்டேன், நான் ரோட் ஷோ ரொம்ப நேரம் போவோம், ஒரு 4 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும்னு என்ன அர்த்தம்? அதனால தான் ரோட் ஷோ கேட்குறாரு அவர் ரொம்ப நேரம் பேச முடியாதுமா, அதனால தான் ரோட் ஷோ கேட்குறாரு. சந்தேகம் வருது எனக்கு அவர் மேலே. இப்போ மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு தான் ரோட் ஷோ இல்லை பொதுக்கூட்டமே நடத்துகிறாங்க, இப்போ பேசுறதுக்கு எதுக்கு? அவர் பேச வராதில்ல. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டில்? கடைசியாக எங்கே பேசினார்? அவர் காஞ்சிபுரத்தில் பேசினார். அது இண்டோர் மீட்டிங்காக மாற்றிட்டார். மக்கள் கியூஆர் கோடோட உள்ளே வரான். மக்கள் தலைவனை சந்திக்க கியூஆர் கோடை போட்டு உள்ளே வரணும். கால குடும்பம் எங்கேருந்து நடந்திருக்கா அந்த மாதிரி நடத்துகிறா அப்படி அவர். எப்படி நீங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர் வச்சு எப்படி நீங்கள் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ விஜய் அவர்களால் அங்கே அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு, தடை அதை உடை அப்படின்னு போகிற அளவுக்கு புரட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லையா? பொதுக்கூட்டம் போட்டுப்போ, மாநாடு போடு, பேசு, கொள்கையை சொல்லு, கோட்பாட்டை சொல்லு, மக்கள்கிட்ட ஓட்டுவாங்க. யார் வேண்டான்னு சொன்னால் எனக்கு ரோட் ஷோ நடத்துனா தான் விஜய் யாருன்னு தெரியுமா? ஏன் அந்த கிரேஸ் உங்களுக்கு? இது மாதிரி கூட்டம் கூடினே இருக்கட்டும், வந்துக்கிட்டே இருக்கணும், ஓடி வந்துகிட்டே இருக்கணும், சட்டையை கிழிச்சிக்கணும், கீழே உழணும், உழுந்து வாரணும், மண்டையை உடையணும், அவன் நாளைக்கு போஸ்ட் வச்சு ஒட்டணும் சுற்றி போயிட்டான்னு இல்லை. எதுக்கு புரியல. ரோட் ஷோ வேண்டாம், பொதுக்கூட்டம் பண்ணிட்டு போங்க சார். யார் சார் வேண்டான்னு சொன்னால்?
பொதுக்கூட்டம் நடத்து, மாநாடு போடு. இப்போ பேச முடியலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரல, அதனால அப்படி பண்ணுறோம் எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு. இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய திமுக, அதாவது புதிய திராவிட கழகம் சார்பாக ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கு. அந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து பேசியிருக்காரு. அதுல முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த மாநாட்டினுடைய பேர் என்னவோ வந்து சமூக நீதி, வெள்ளட்டும் சமூக நீதி. ஆனா அதை நடத்தின ஒரு பேர் வந்து ராஜ்கவுண்டர். அவர் வந்து ராஜ்கவுண்டர் அப்படின்னு குறிப்பிட்டாலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பேர் வந்து ராஜ்கவுண்டர் அப்படின்னு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அதில் 19 முறை ராஜ்கவுண்டர் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுகவினுடைய வருங்கால முகமாக பார்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு. நீங்க அவர் பேசுறதுக்குள்ள நான் பின்னாடி போறேன். உதயநிதி ஸ்பீச் நீங்க பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். உங்களால் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடியுதா? என்ன? கருணாநிதி அவர்களுக்கு ஒரு தனித்த ஸ்டைல் இருந்துச்சு. கருணாநிதி ஸ்டைலை ஸ்டாலினால் எடுத்துக்க முடியல. அவருடைய பேச்சாற்றல் வேறு, எக்ஸ்பிரஷன்ஸ் வேறு. இவரால் அதை ஃபாலோ பண்ண முடியல. பட் இவரே பண்ணாரா? கலாய்க்கலை. அது அவர் ட்ரேட்மார்க் மாதிரி. வாய் புளித்ததோ மாங்காய் படுத்ததோன்னு பேசக்கூடாது, பேசினார், ஏதோ ஒன்று பண்ணார். அன்னைக்கு நான் கூட்டத்தை ஃபுல்லாக பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலின் அப்படியே தன் தந்தையை காப்பி அடிக்கிறார். தன் தந்தை என்ன டோனில் பேசுவாரோ பார்த்து தான் பேசுகிறாரு. விஜய்க்கும் உதய்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். விஜய்க்கும் உதய்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவர் பின்னாடி ஒரு இன்டெலெக்சுவல் கூட்டம் இருக்குது, அங்கே இல்லை. இவர் ஒரு பாரம்பரிய அரசியல் வாரிசு, ஒரு அரசியல் வாரிசு இல்லை. சினிமா வாரிசு, இவர் சினிமா அரசியல் ரெண்டும் சேர்ந்த வாரிசு, அவ்வளோதான். ஸோ பிரச்சனை என்னன்னா, நான் பார்த்தேன் அப்படியே காப்பி அடிக்கிறார் அவங்க அப்பாவை. அவங்க அப்பா எப்படி பேசுவாரோ அதே மட்டும்தான் இல்லை. ஆகன்னு நீக்கிட்டிங்கன்னா, ஆகோட நம்ம இடத்துல வந்துச்சு, அது நீக்கிட்டிங்கன்னா அப்படியே ஸ்டாலின் அவர்கள் போலே பேசுகிறாரு. ஸோ தயவு செஞ்சு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உங்கள் ஸ்டைலை மாற்றுங்க. அதுக்குன்னு விஜய் மாதிரி அப்படிலாம் பேச சொல்ல, அதெல்லாம் வேண்டாம். இதில் விஜய்க்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன், இந்த பேசும்போது வந்து ஊரே உங்களை பார்த்து பிளாஸ்ட் இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஆகிட்டீங்க. ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக எல்லாத்தையும் நடந்துக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் தோன்றும் போது எங்கேயாச்சும் சாட்டை எடுத்துக்கிட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்னு பேசியிருப்பாரா? சினிமா வேறு, அரசியல் வேறு. திரை வேறு, தரை வேறு. திரையில் பண்ணுற காட்சியெல்லாம் தரையில் பண்ணக்கூடாது. பண்ணால் மக்களும் வந்து சிரிப்பா. தேவையா இதெல்லாம்? எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இவர் தன் தந்தையை அப்படியே காப்பி அடிக்கிறாரு. உதயநிதி ஒரு புதிய ஒரு பேச்சு ஸ்டைல் அவரால் கொண்டு வர முடியல. ஓகேவா? இதில் என்னன்னா, ராஜ் கவுண்டர்னு சொல்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜ் கவுண்டருங்கிறது பேர். ஏன்னா ஏற்கனவே எதுக்கு முட்டு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? ஜிடி நாயுடுங்கிறது பேர். சரியா? ஜிடி நாயுடுக்கு கூட இவங்க சொல்கிறாங்க ஜிடி நாயுடு சொன்னதாங்க அவர் யாரும் தெரியுனாங்க. சார், ராஜ் கவுண்டர் எத்தனை ராஜ் கவுண்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? எனக்கு அதான் கேள்வியாக இருக்குது. இப்போது அந்த மாநாட்டில் ராஜ்கவுண்டர் என்று உச்சரித்து விட்டார் என்று கொக்கரிக்கக்கூடிய திமுக எதிர்ப்பாளர்களே, அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியுமா என்று நம்மள்கிட்ட ஒரு லிஸ்ட்டை போடுறான். முரசொரு எழுதியிருக்காங்க அவர் பேசுனது. எழுதி கொடுத்ததுக்கு முன்னாடியே பிரிண்ட் ஆகிருக்கும் இங்கே. ஏன்னா அவர் அதை தான் பேச போகிறாருன்றது இவங்களுக்கு தெரியும். எழுதி கொடுத்தாங்க, அப்படியே போட்டாங்க, அவர் பேசிட்டாருன்னு வச்சுங்க. வெள்ளட்டும் சமூக நீதி மாநாடுன்னு சொல்கிறார். அதில் மற்ற விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த ராஜ் கவுண்டர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லு? பேருக்கு பின்னாடி சாதி போட்டு கொள்ளக்கூடிய பழக்கத்தை தந்தை பெரியாரை வந்து தான் எடுத்தாரு. அதுதான் சமூக நீதியின் வெற்றின்னு பறைசாற்றி கொள்ளக்கூடிய நீங்கள் சமூக நீதி மாநாடு வெள்ளட்டும் அல்லது வெள்ளட்டும் சமூக நீதி மாநாடுன்னு பேரை போட்டுக்கிட்டு ராஜகவுண்டர்னு போடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கீழே கேட்டதுக்கு அவர் பேசின முழு ஸ்பீச்சை பாருன்னு நீ எனக்கு வந்து பதில் ஒன்று போடுற. அப்போ என்னன்னா, அடிக்கடி மோகன் தொடர் சொல்லுவார், அம்பேத்கர் சொன்னதா, அறிவை வைத்து விபச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இவன் போயிட்டான்.
இப்போ எந்த அளவுக்காவது போய் முட்டு கொடுத்துடணும், இப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் அவரை ஸ்டாண்ட் பை பண்ணணுன்றத பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன்? விமர்சனம் இருந்தால் விமர்சனம் வெய்ய, அது யாராக இருந்தாலும் சரி, கிரிட்டிக்ஸை வெய்யி. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காதவங்க போட்டோம், அவ்வளவுதான். ஏங்க நீங்கள் வெள்ளட்டும் சமூக நீதி மாநாடுன்னு போடுறீங்க, பெரியார் ஃபோட்டோவை போடுறீங்க, உங்கள் ஆற்றல் வீரர், செயல் வீரர், திறன்மிகு வீரர் ஐயா செந்தில் பாலாஜி குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் தப்பு இல்லை, வச்சுக்கிட்டோம். குங்குமம் போட்டு வச்சுக்க, ஏன் பேர் பின்னாடி ஜாதி பேரை வச்சுக்கிற? சாதி பேரை வச்சுக்கிறவங்கள பார்த்து நீனா படிச்சு வாங்கின பட்டமானு கேட்டது தானே திராவிட இயக்கம். அப்போ அப்படி வச்சுக்கிறவங்கன்னா நீங்கள் அதே மேடையில் இனிமேல் நம்ம அருமை சகோதரர் ராஜ் என்று அழைக்கப்படுவார்னு பேச பார்ப்போம். பேச மாட்டீங்க. இன்னொன்று, இந்த ராஜ் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருக்கும்போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா, பவானி சாகர் தொகுதி வந்து தனி தொகுதியாக அறிவிச்ச பிறகு எங்களுடைய சமூகம் முற்றிலுமாக அரசியலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனி தொகுதி வந்து பவானி சாகரை வந்து ஏன் தனி தொகுதியாக வந்து மாட்டினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. அவரு ரொம்ப தெளிவாக இருக்கார். யாரு? ஐயா ராஜ ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவருடைய சாதி, அவர் சாதி சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கங்கள், அவர் சாதிவாதிகளுடைய, அதாவது சாதி நபர்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஆனால் இவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தண்ணி பேச தெரியாது. அதனால் என்ன பேசிட்டு வந்துட்டார். இது தனித்தொகுதிக்கு எதிராக பேசியிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடு தானே. தனித்தொகுதி ஏன் அறிவிச்சாங்கன்றத வரலாறை போய் பாருங்கள், அப்புறமா அதை பற்றி பேசுங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த மேடையில் போயிட்டு இவங்க சொல்கிறாங்க செங்கோட்டையன் பிஜேபியால் அமித்ஷாவால் அனுப்பப்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறார். எந்த மேடையில்? அந்த மேடையில் போய் நீ எந்த மேடையில் நிற்கிறீங்க? ஒன்று சொல்லவா, இவங்க எல்லாருக்குமே ஒரு அரசியல் கருத்தை பேசுறதுக்கு ஒரு மேடை வேணுமா? அந்த மேடையாக இந்த மக்கள் மேடையை பயன்படுத்திப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம். நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், அண்ணாதுரை போய் பெரியார் எங்கே பார்த்தோம்னா செங்குந்த முதலியார் மாநாடே பார்த்தாரு, சாய் சங்கம் மாநாடு தான். ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறாரு தெரியுமா? பெரியார் ஜாதி எதிர்த்து தான் பேசுனார். அதனால் அங்கே போய் பார்த்தாங்க, ஒன்றாயிட்டாங்க, போயிட்டாங்க. நீங்கள் இங்கே போய் என்ன பேசிட்டு வரீங்க? ராஜ் கவுண்டர் தான் பேசிட்டு வரீங்க. ஏன் இந்த பேரை உங்களால் வந்து தூக்குங்க, என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன். சரி, நீங்கள் வந்து காயப்படுத்த வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க அவங்க பேரை போட்டுவிட்டும் போக, அது உங்கள் இஷ்டங்க. சரிங்க, எனக்கு ஒரே ஒன்று தோன்றுகிறது, நீங்கள் திராவிட கட்சின்னு பேர் வச்சுருக்கிறீங்க, அவர்கிட்ட ஒரு கோரிக்கையாவது மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ் அவர்கள் தங்கள் பேர் பிறக்கக்கூடிய சாதி பட்டத்தை எடுத்து விட்டு உண்மையான சமூக நீதி நிலைநாட்டுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நன்றி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் உண்மையிலேயே கருணாநிதியின் பேரன் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன இதில் சந்தேகம் வருதுன்னா, வெள்ளட்டும் சமூக நீதி அப்படின்னு அந்த மாநாடு பேர், ஆனால் தனி தொகுதி அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் ராஜ் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது எதுவுமே கண்டுக்காமல் அவர் பெருமையாக வந்து பேசுகிறாரு மாநாடு பற்றியும் அவரை பற்றியும். இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஸ்கிரிப்டில் இல்லை, அவர் பேசலை. நான் முன்னாடி என்ன சொன்னேன், விஜயும் உதயும் ஒன்று, இது அறியாத வாயில மண்ணு. விஜய்க்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னா கம்மியாக எழுதி கொடுப்பாங்க, ஏன்னா புது பசங்க. இவருக்கு பெருசாக எழுதி கொடுப்பாங்க, ஏன்னா பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆள் அங்கே இருக்கிறாரு. நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை. அவர் மிக நேர்த்தியாக எழுதக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் மிக அழகாக ஸ்கிரிப்ட் எழுதுவார். அவர் எழுத்துலாம் நான் அடிக்கடி வாசிப்பேன். அவ்வளோ அருமையாக ஸ்கிரிப்ட் எழுதக்கூடியவர். அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேசுறதாலும் அவர் படிச்சிருவார். பார்த்தா அப்படிங்கிற மனப்பாடம் பண்ண போகிறீங்க, பார்த்தனா படிக்க போகிறீங்க, 10 பேப்பர் கூட்டிகிட்டு பேப்பர் எழுதி கொடுத்துருப்பாரு, பார்த்து படிக்க போகிறீங்க, அதை படிச்சிடலாம். பட் கவுண்டர்லாம் அவர் கொடுக்க தெரியாது. நீங்கள் கேட்ட மாதிரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாரா எங்கேயாச்சும்? விஜய் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, உதயநிதி நடத்திருக்கிறாரா? முதல்ல நடத்துகிறாருன்னா 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஒரு மணி நேரம் உட்காந்து எல்லா கேள்வியும் பதில் சொல்கிறேன்னு பேசியிருக்காரா எங்கேயாச்சும்? பேச மாட்டார். பிரச்சனை அவர்கிட்டையும் இருக்குது. அதனால் வெள்ளட்டும் சமூக நீதினு சொல்லிட்டு சாதி நீதியை போய் ஜெயிக்க வைக்கக்கூடாது, சாதிக்கு ஆதரவாக நிற்கக்கூடாது. ஆதிக்கம் எங்கே இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. திமுகவில் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையிலான ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து வெளியில் தகவல் வெளியாகி இருக்கு சார். அது அங்கே என்னதான் நடக்குது? இல்லை, நான் அதை வந்து பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பல விஷயங்களில் வந்து ஒரு மாதிரி பேசினாலுமே கூட இந்த விவகாரத்தை கொஞ்சம் உள்ளேருந்து எடுத்து போட்டு பேசியிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு முறை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நான் இந்த முறை மேலோட்டமாக பேசணும். இப்போ ரொம்ப டீப்பாகவே அவர் பேசியிருக்கிறாரு. திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு முறை இருக்குது. தேர்தலுக்கு தேர்தல் எல்லா கட்சியுமே இருக்குது. திமுக ரொம்ப கார்னராக பண்ணுவாங்க.
எங்கெங்கெல்லாம் 2-3 ஒரு தலை இருக்குதோ 2 தலையை உருவாக்குவாங்க. ஏன்னா தலைவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லுவார், தலைவரை ஓவராக பண்ணுறா தலைவரை, கருணாநிதி போய் சொல்லுவாங்க, என்னையா சொல்கிறா அமதில் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு இரியா அவர்கிட்ட சொல்லுவார், அவர்கிட்ட வந்து சொல்லுவார். 2 பேரில் யார் வலிது தான் உயிர் பழைக்கணுமோ ஒருத்தர் மேலே வந்த பிறகு ஒருத்தர் சைலண்ட் ஏறுவார், அப்புறம் அவர் இறங்கும்போது இவர் ஏறுவார். ஒரு தொகுதிக்கு இது நடக்கும். இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலையெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக எல்லாத்துலேயும் நான் வந்து நிற்கிறாரு. யார் சொல்லுங்கள்? அமைச்சர் சேகர் பாபு. அமைச்சர் சேகர் பாபு எப்படி இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, அல்லது அவர் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு பிறகு அவருடைய அந்த கரங்கள் விஸ்தாரித்து இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் அவர் தான் இருக்கிறார். ஒரு ரியல் எஸ்டேட் மேட்டராக இருக்கட்டும், ஒரு கோயில் மேட்ரு இயல்பாக அவர் தான் பார்ப்பார். கட்சியில் மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும், வேறு எம்எல்ஏக்கள் வேறு கட்சியில் பணியாளர் பிரச்சனைக்கு அவர் தான் போய் நிற்கிறாரு. பல கான்ட்ராக்ட் எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு. இன்னொன்று என்ன சொல்லப்பட்டதுன்னா, துணை முதல்வர் அவர்களுடைய பேச்சையும் வந்து சேகர் பாபு அவர்கள் கேட்கறது கிடையாது. துணை முதலமைச்சர் அவர்களுடைய கண்ட்ரோலில் அவர் இருக்கிறது கிடையாது. அவர் வந்து கிச்சன் கேமராவோட கண்ட்ரோலில் இருக்கிறார். உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிருக்கும். இப்போ கிச்சன் கேமரேட் கண்ட்ரோலில் ஐயா சேகர் பாபு இருக்கிறதுனால அவர் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு பேச்சு. இப்போ சென்னைக்கு ஒரு பொறுப்பாளரை போடணும். அந்த பொறுப்பாளர் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் பொறுப்பாளர் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம்னு கட்சி தலைமைக்கு சொல்லுவார், இவரை நிறுத்தலாம், இங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. அந்த தொகுதிக்கு சம்பந்தமான ஆட்களை போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் காலையில் ஒருத்தர் இல்லாமல் நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும், உள்வாங்க முடியும். அப்போது அதுக்கு யாரை போட்டாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆண்டிமுத்து ராசாவை போட்டாங்க. இப்போ ராசாவுக்கும் அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்குதுமா. அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் எங்கே வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் அதிகாரத்தில் நீங்கள் உங்கள் இடத்துல காட்டிங்க, எங்கள் இடத்துல எங்ககிட்ட காமிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்குறா அப்படின்னு நம்ம ஐயா சேகர் பாபு. அதுக்கு நம்ம அண்ணன் மகாராஜா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதுனா உங்கள் ஏரியா எங்கள் ஏரியா, உங்கள் இடம் எங்கள் இடம். இப்போ நானும் பரந்தாமனும், ஏன்னா பரந்தாமனுக்கும் சேகர் பாபுக்கும் தான் ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. பரந்தாமன் அவர்களை செயல்படவே வர்றது கிடையாது ஐயா சேகர் பாபு. அவர் அலுவலகத்தையே அடித்து உடச்சிட்டாங்க. அவர் அலுவலகத்தையே அவர் இருக்க முடியாதபடி பண்ணிட்டாங்க. நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே. அப்போ சேகர் பாபுடைய கரங்கள் அவ்வளோ தூரம் நீளும் போது மேலே இருக்கிறவங்களும் எதுவும் பண்ணது கிடையாது. அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தொடர்ச்சியாக நிற்கிறாரு, குரல் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, போகிறாரு, வராரு. நல்ல ஒரு அறிவாளுமை மிக்க ஒரு நபர் தான் அவர். அந்த பரந்தாமன் அவரால் செயல்பட முடியல. அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுத்தாருன்றவங்க உள்ளுக்குள்ளே பேச்சு ஓடிட்டு இருந்திருக்குது. அப்போ வந்து அவர் அதில் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். யார்? சேகர் பாபு. அதனால தான் பேச்சு துவங்கி இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நானும் பட்டியல் சமூகம், அவரும் பட்டியல் சமூகம், நீங்கள் தெலுங்கு நாயுடு, உங்கள் விஷயத்தில் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்கன்னா அப்போது நாங்கள் தமிழில் நீங்கள் ஆந்திராவில் வச்சுக்கணுமா என்ன அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிருக்கு. எப்பயுமே தமிழரா திராவிடராலாம் பேசாதீங்கன்னா திராவிடர் தானே பேசுவாங்க. அவர் திராவிடர் தானே அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த ரீதியில் பேச்சு ஓடி இருக்கு. அதன் பிறகு 2 பேருக்கும் கொஞ்சம் காரசரமவாதங்கள் நடக்க தலைமைக்கு விட்டுருவோம், தலைமையிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, திமுகவுக்கு உள்ள ஏவாவேலு, KKS ராமச்சந்திரன், அப்புறம் சேகர் பாபு, இவர்களை போன்ற நபர்கள் அதீதமான ஆதிக்கத்தை செலுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டே உண்டு. குற்றச்சாட்டு இவங்களாம் நான் தமிழ்ஸ் இல்லைன்னா எப்படின்னா தாய்மொழி அவங்களுக்கு தமிழ் கிடையாது, அவ்வளவுதான். வேற எதையும் வச்சு நான் சொல்லலை, அவங்க தாய்மொழி தமிழ் கிடையாது. அப்போ அப்படி இருக்கிறவங்கள வந்து அப்படி இருக்கிறவங்க திமுகவை கபலீகரம் பண்ணுறாங்களா, திமுகவை விழுங்குறாங்களா, கொஞ்சமாக சிரிக்கிறாங்களா? பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் எல்லாமே அவங்கள தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு உள்ளேயே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாரார். அப்போ அதை எதிர்த்து பூர்வகுடி தமிழர்கள் வந்து கட்சிக்குள்ளேயே அரசியல் பண்ண வேண்டிய ஒரு போர் செய்ய வேண்டிய ஒரு தேவை உருவாகிருக்குது. இப்போ அது நோக்கி இது நகருதுங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ நிறைய பேர் பேசினா நக்கீரன் பிரகாசும் பேசியிருக்கிறாரு, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, அதை பற்றி விகடனை கூட பேசியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து சேகர் பாபுவை மீறி அவன் முடிவு எடுப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா சேகர் பாபு வந்து டைரெக்டாக துர்கா சரணாமியாட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப ஆன்மீக ரீதியாக ரொம்ப தொடர்புடையவங்க, இவர் ஆன்மீக அமைச்சர். அதனால் அங்கே தான் போகுது எல்லாம். எப்படி போய் முடிய போகுதுங்கிறது தான் தெரியல.
அது எலி, வேற ஒன்றும் இல்லை. அது அப்படிதான் சத்தம் போடும். அப்போது திமுகவுக்கு உள்ளேயே தமிழ் வெர்சஸ் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் போதும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழ ஆரம்பிச்சிருக்குல்ல. எல்லா இடத்துலையும் தமிழர்களுக்கு தாங்க எல்லாம் இருந்துச்சு. இப்போ அங்கங்கே கொஞ்சம் அவங்களுக்கு பிறமொழியாளர்களுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுத்த பட்சம் ஆதிக்கமாக செலுத்துறாங்கன்றாங்க. வாய்ப்பு கொடுக்குறது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களும் இந்த மண்ணில் வாழ்கிறாங்க, அவங்களும் அரசியல் பண்ணுறாங்க. நம்ம அரசியல் அவங்களுக்கும் சேர்த்த அரசியல் தான். பட் ஆதிக்கம் யார் செலுத்தினாலும் தப்பு. அதை அவங்க பண்ணுறாங்கன்னு விமர்சனம் இருக்குது. அதை ஸ்டாலின் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.